அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 7 வாரங்களாய் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நாம ஜெபிக்கிறதுல மாற்றம் வேணும்னு சொல்லி ஏசப்பாவே சொல்றாரு, ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுறதுன்னா என்னங்கிறத நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான துணையோடு ஜெபிக்கிறது ஒன்று மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அட்மாஸ்பியர்ல சூழல்ல ஜெபிக்கணும். அவருடைய உள்ளம் வருத்தப்படாதபடி நம்ம ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். இறைவார்த்தையின் படி வாழணும். பரிசுத்தாவி என்ன சொல்றாரோ அதை கடைபிடிக்கணும். பரிசுத்தாவின் துணையோடு ஜெபிக்கணும். அப்போ இது ஒன்று. ரெண்டாவது, இறைவார்த்தையின்படினா நான் பிறரை விட சண்டை போட்டுக்கிட்டு பகையை வச்சு ஜெபிக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு மார்க் நற்செய்தியில கூட, நீங்க ஜெபிக்க வரும்பொழுது எதை கேட்குறீங்களோ அது கிடைச்சிருச்சு நம்புங்க, ஆனா எல்லாரையும் மன்னிங்க அப்படிங்கிறார். இதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது. அப்போ உண்மையான ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணும்னா நமக்கு முதலாவது தேவை விசுவாசம் என்று யூதா நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்க தூய்மையான விசுவாசத்தை கொண்டு உங்க வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. பில்ட் யுவர் லைஃப் வித் ஹோலி ஃபெய்த் அப்படிங்கிறாரு. பரிசுத்தாவின் துணையோட ஜெபிங்க, அன்பில் நிலைச்சிருங்க அப்படிங்கிறார். இது ஒரு சீக்வன்ஸா கொடுக்கிற ஃபெய்த், பிரேயர் இன் ஸ்பிரிட், பிரேயர் வித் ஸ்பிரிட், லிவ் இன் த லவ் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ விசுவாசம் இருந்தவர் பாடதான் பிரேயரை, ஒழுங்கான பிரேயர் நமக்கு கிடைக்கும். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணுங்கிறது ப்ரொசீஜர். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்தா இருக்கக்கூடாது. உடம்பு சொல்லக்கூடிய, ஊனியல்பு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு, என் கண் சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு, என் வாய் சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு, காது கேட்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கடவுள் மேல வைக்கிற விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடாது. அது ஒரு வேளை எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். அது கடவுள் சொல்ற வாக்குறுதியை நம்பும், கடவுள் சொல்ற வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளும். யாக்கோபு சொல்றாருல, கேட்கிறவங்களா மட்டும் இருந்தவங்களை ஏமாத்திக்காதீங்கயா, அதன்படி நடக்கிறவங்களா இருங்கப்பா அப்படிங்கிறாரு. He draws a very clear separation between the mental assent and you are putting your life acting upon the word of God. அப்ப நான் ஓகே இந்த வசனத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத விட செயல்ல காட்டாத விசுவாசம் சத்த விசுவாசம் அப்படிங்கிறாரு. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் எப்படி இருக்கணுங்கிறத கடந்த 2 வாரமா நம்ம தியானிச்சோம். சென்சரி ஆர்கன் கொடுக்கக்கூடிய விசுவாசம் தான் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த், அது வேஸ்ட். ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம், ஆபிரகாம் எப்படி வயசான காலத்தில் குழந்தை பிறக்கும், ஏன்னா கடவுள் வாக்குறுதி அப்படி இருக்கு, அது நிறைவேற்றாம போகாதுன்னு சொல்லி நினைச்சாரு. அதுதான் விசுவாசம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இதை எப்படி பிராக்டிக்கலா ஒரு இறைவாக்கனை எப்படி பண்றாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 18வது இறைவசனத்துல, உங்களுடைய எல்லாவித வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கடவுளிடத்துல எப்பொழுதும் எழுப்புங்க. ஆல் யுவர் பிரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன் டு காட். எப்பொழுதும் ஜெபிங்க, ஆனா மறந்துடாதீங்க, பரிசுத்தாவின் துணையோட ஜெபிங்க. இதில் கேர்ஃபுல்லா இருந்து விழித்திருந்து அதை உறுதியா இருங்க அப்படிங்கிறார். ஜெபிக்கிறதுல இல்ல, ஜெபிக்கணும், கடவுள்கிட்ட தான் கொடுக்கணும், ஆனா பரிசுத்தாவின் துணையோட அவருடைய அட்மாஸ்பியர்ல அவரோட சேர்ந்து நீங்க ஜெபிங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிறாரு. அப்போ பரிசுத்தாவியான துணையோட ஜெபிக்கிறது, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறதுங்கிறது, இட் இஸ் நாட் எ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பிரேயர். மிக சிறந்த, உலகத்துல நிறைய இருக்கு, அதுல ஒரு சிறந்த ஜெபங்கிறது கிடையாது. ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கும் பொழுது இந்த வரங்கள் கொடைகள் எல்லாம் தானா ஆக்டிவேட் ஆகும். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய வரங்களை கொடைகளை தடுத்து நிறுத்துறது அது அபத்தம். அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். பரிசுத்த ஆவியின் துணையோட ஜெபிப்பது, அவருடைய அட்மாஸ்பியர்ல ஜெபிப்பது, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது, அது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பிரேயர் அல்ல. அப்ப என்ன, பல விதமான ஜெபங்கள் இருக்கு. நம்ம விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், நோய்க்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கிறோம். இப்படி பல்வேறு ஜெபங்கள் இருந்தாலும், பல்வேறு ஜெபங்கள் இருக்கிறதுனால பல ஜெபங்கள்ல இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரேயர் அல்ல. Praying in the spirit is not a special form of prayer among several forms. இல்ல,
பரிசுத்த ஆவியானவர் வழியாய் ஜெபிப்பது, அவரோடு சேர்ந்து ஜெபிப்பது தான் ஒரே ஒரு வழி. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 26வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூயாவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வழியாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்துல, பலவீனம் என்பது வீக்னஸோ இன்அடெக்வசி இந்த ஹோலினஸோ, நம்மள்ட்ட பரிசுத்தம் பத்தல, நமக்கு நம்ம ஜெபத்தில் சரியா செய்ய முடியல, நமக்கு கோபம் இருக்கு, பாவம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா கடவுளுக்கு தெரியுது. எல்லாம் தூய்மையாக்கிட்டு அவர் வர சொல்லல, மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த பலவீனங்கள் இருக்கிறதுனால தான் பரிசுத்தாவி கொடுத்து, உன்னால ஜெபிக்க முடியாதியா, உனக்கு உணர்த்துவதற்காக தூயாவி கொடுக்கிறேன், அவர் இல்லாட்டினா உன்னால வர முடியாது, உனக்கு மிகப்பெரிய கம்ஃபர்டர், கவுன்சிலர், கைடு எல்லாம் சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணுங்க நமக்கு தெரியாது. ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா எப்படி தடுமாறும், அவ்வளவுதான் சொல்லுவோம், புலம்புவோம், கடவுளை பத்தி சபிப்போம். அப்போ அந்த நேரத்தில் நம்மளை எனேபிள் பண்ணி, நம்மளை ஸ்ட்ரெங்தன் கொடுத்து, நம்ம கைட் பண்ணி சரியா ஜெபிக்க வைப்பது, நம்முடைய உள்ளத்தை துருவி ஆவிகிறவர் கடவுளுடைய உள்ளத்தை துருவி ஆகிறார். கடவுளுடைய வில் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெபிக்க வைக்கிறாரு, ஏற்புடைய ஜெபமா வைக்கிறாரு. அதனால்தான் தூய ஆவியில் ஜெபிப்பதுங்கிறது 100% நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, 100% கடவுளுடைய எனேபிள்மெண்ட். அப்ப 100 மடங்கு நம்மள்ட்ட பொறுப்பு இருக்கு. நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் மறந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளையா நான் மாற்றும், அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தூயாவியோட போகும்போது தூயாவி துக்கப்படுறதில்லை, வேதனைப்படுறதில்லை, அவமானப்படுறதில்லை. அவங்க ருக்கில் இருக்கிற தூயாவி சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களோட சேர்ந்து அவர் ஜெபிப்பாரு. அதை நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குரல்ல, நான் ஜெபிக்கிற சத்தத்தில் அவருடைய குரலை நான் கேட்க முடியும். ஐ கேன் ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் மை பிரேயர். அப்ப நான் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய குரலை நான் கேட்க முடியும். அது கேட்கிறீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 15 முதல் 16 வரை வாசிக்கிறோம். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகருகிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுகிறவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களை நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோட மாட்சியில் பங்கு கொள்றோம் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி இருக்கும், அப்போ பரிசுத்தாவி இருக்கும் பொழுது நம்ம அழுதும், அப்பா எங்க அப்பாட்ட நான் எப்படி ஜெபிப்பேன், அப்பா எனக்கு இது கொடுங்கப்பா, நீங்க என்னுடைய அப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, என் காலு வலிக்குதுப்பா, என் பல்லு வலிக்குதுப்பா, எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்ல முடியும். when you are filled with the spirit, when you are having communion with the spirit. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிட்ட ரெண்டையுமே டிஸ்டிங்விஷ் பண்றாரு பாருங்க, காட்லி அன்காட்லி, அல்லது ட்ரூ வர்ஷிப்பர், ஃபால்ஸ் வர்ஷிப்பர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நாம பரிசுத்த துணை இல்லாம நாம ஜெபிக்கிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கும் பரிசுத்த துணையோட ஜெபிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அன்காட்லி ஆர் மாக்கிங், ஸ்பீக்கிங் a great swelling words, walking after their ungodly lust. பயங்கரமான வார்த்தை போடுவாங்க, தமிழ்ல எடுப்பாங்க, இங்கிலீஷ்ல எடுப்பாங்க, புராணத்துல எடுப்பாங்க, பழைய ஏற்பாடு எடுப்பாங்க, எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையை போட்டு எடுப்பாங்க. ஆனா சொந்த உடல் சொல்ற இச்சையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீதியா உண்மையா ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆவியில் நிறைந்திருக்கிறதுனால தன் வாழ்க்கையை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபால்ஸ் வர்ஷிப்பர், அன்காட்லி பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து வெனத்தை தான் கொட்டுவாங்க. மாசில் போகிற இடத்துல, ஆமா அது கடவுள் என்ன கழிச்சாரு, ஆமா அந்த நல்லா ஜெபிச்சாங்க, அந்த அம்மா செத்துட்டாங்க, நல்லா கோயிலுக்கு வந்தாங்க, அவன் செத்துட்டான், ஏன் சாவக்கூடாதா? அன்பான சகோதர சகோதரிகள் இப்படி புலம்பிக்கிட்டு விசுவாசத்துக்கு எதிராக செயலாற்றி கொண்டிருப்பாங்க. ஆனால் பரிசுத்தாவின் துணையோட ஜெபிக்கிறவங்களோ விசுவாசத்தை, கான்ஃபிடன்ஸ் இன் காட், இன் த வேர்ட் ஆஃப் காட்ல, இறை வார்த்தையிலும் கடவுள் மீதும் தன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பிட்டு இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அல்லது ஒழுங்கா ஜெபிக்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு பூ இருக்குன்னு சொன்னா அதுல ஹனிபி, தேனி என்ன போகுதுன்னா அதுல போய் தேன் எடுத்துட்டு வருது. ஆனா சிலந்தி என்ன செய்யும்? அதே பூல போய் இருக்கிற விஷத்தை எடுக்கும். இதான் வித்தியாசம் பாருங்க.
அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜெபிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய இரக்கத்தை வச்சு, ஆண்டவச்ச இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்ச நான் மன்னிச்சிட்டாரு, இனிமே நான் நீதியோட வாழணும்னு சொல்லி மனமாறி வாழ்வாங்க. ஆனா ஃபால்ஸ் வர்ஷிப்பர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டோட இரக்கத்தை, காலம் தாமதிக்கிறத தண்டியாமையா எடுத்து எடுத்து பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளை அடிச்சு ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை சிதைப்பாங்க. 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினரை பார்க்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாகால் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்டு மக்கள். இஸ்ரவேல் நாட்டை ஆகாபு என்கிற அரசன் ஆண்டு வந்தார். அங்க பொய் வாக்கினர்கள், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் என்று சொல்ல 450 பொய் வாக்கினர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க. அங்க எலியா மட்டும்தான் இருக்கிற, சண்டை போட்டுட்டு இருக்கிறார். அப்போ எந்த தெய்வம், பாகால் தெய்வம் பெருசா அல்லது யாவே தெய்வம் பெருசா, உண்மையான கடவுள், உலகத்தை படைத்த கடவுள் பெருசாங்கிற மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டிருந்தது. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு போட்டி வைக்கிற, அப்பா நீ பயங்கரமான ஆளை வச்சிருக்கா, ஒரு ஆள் தான்ப்பா, ஆனா என் கடவுள் தான் உண்மையான கடவுள் நான் நிரூபிக்கிறேன். என்ன மாதிரி விசுவாசம் வேலை செய்து பாருங்க. அப்ப என்ன போட்டி வைக்கிறாரு, நீ பாகால் தெய்வத்தை வணங்குற 450 பேர் இருக்கீங்க, நீ என்ன பண்ணு, ஒரு கெடா மாட்டை எடுத்து வெட்டி துண்டு துண்டா வச்சு ஒரு இடத்துல வச்சு விறகு வச்சு மூடி தண்ணி லேச தெளிச்சு உங்க பாகால் தெய்வத்தை கூப்பிடு, அவர் அங்கேருந்து நெருப்பு எடுத்து, யாரும் நெருப்பு பத்த வைக்கக்கூடாது, அங்கேருந்து நெருப்பு, விண்ணகத்தில் நெருப்பு வந்து இதை பத்த வைக்கணும் அப்படிங்கிறார், எரிச்சு சுட்டரிக்கணும் அப்படிங்கிறார். 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல. அப்ப நானும் ஒரு கெடாவை வெட்டி வைக்கிறேன், துண்டு துண்டா வைக்கிறேன், ஏன் கடவுளை நான் கூப்பிடுறேன், அவரு நெருப்பு அனுப்புறார பார்ப்போம், உங்க கடவுள் நெருப்பு அனுப்புறார பார்ப்போம் அப்படிங்கிறாரு. 2 பேரும் செய்யறாங்க. பாகால்கள் வெட்டி துண்டா வச்சு கூப்பிடுறாங்க, பாகாலே பாகாலே லாதா லூதாக்கான்னு வளர்றானு. காலையில மாலையில மத்தியானம் அவர் தூங்க போயிருப்பாரு, என்ன சத்தம் போட்டு கேளுன்னு சொல்லி உடம்ப கிழிச்சு ரத்தம் வர அளவுக்கு அவங்க துதிக்கிறாங்க பாகால் தெய்வத்தை. அப்போ எலியா சொல்றாரு, இப்ப நான் ஜெபிக்க போறேன். ஆட மாட வெட்டுறாரு, தண்ணி மேல தண்ணி 3 முறை தண்ணி ஊத்தி நினைக்கிறாரு, விறகு நினைக்கிறாரு, வாய்க்காம தண்ணி ஊத்துற, எவனும் சொல்லிடக்கூடாது இல்லையா, காற்றில் வந்து நெருப்பு பத்த வச்சிருச்சுன்னு சொல்லி. அப்போ அவர் கடவுள்கிட்ட வேண்டார், யாவே தெய்வமே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள்னு சொல்லி ஒரு ஆல்டர் செஞ்சு ஜெபிக்கிறாரு. நீர்தான் உயிருள்ள கடவுள், உங்க வார்த்தைகளை நான் நம்புறேன், என் கண்ணால பாக்குறதல்ல. எந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பாருங்க விசுவாசம். அவர் இன்னும் கண்ணால பார்க்கல, விறகு எரிஞ்சதை பார்க்கல, என்னவோ பார்க்கல, ஆனா நான் கேட்டது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை பாருங்க கிடைச்சிருச்சு. அது 450 பேருக்கு மேல தோத்துட்டா கொன்னு போட்டுருவாங்க, அப்புறம் ஒரு ரிஸ்கான ஃபேக்டர்ல அவரு செய்யறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை ஜெபிக்கிறாரு, விண்ணகத்திலிருந்து நெருப்பு வருது. நெருப்பு வந்து அந்த எலியாவுடைய அந்த அந்த எரிபலிகளை மொத்தமா சாம்பலாக்குது. அப்படி விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை வந்து அந்த எரிபலி மாட்டை எரிச்சு சாம்பலாக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் விசுவாசத்தை முதல்ல கட்டுறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு, விசுவாசம் வந்த உடனே அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபம் அங்க வருது. கடவுளுக்கு ஏற்ற ஒரு ஜெபம், கடவுளுடைய வல்லமைய இன்டெகிரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நம்ம சேலஞ்ச் பண்ணோம்னா கடவுள் அந்த இடத்துல வந்து நிற்பாரு. மேலும் அவர் கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த வார்த்தையின் நிமித்தம் அந்த அன்பு பற்றிய அங்கேருந்து நெருப்பு வருது பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, யூதா புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 20வது வசனம் நான் உங்களுக்கு சொன்ன கடந்த வாரம் கூட, பரிசுத்த விசுவாசத்தினால் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, பரிசுத்தாவின் துணையோட ஜெபிங்க, அன்பில் நினைத்திருங்கள் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் கிரேஸ் தட் காட் கிவ்ஸ் us faith, விசுவாசத்தை முதல் கொடையா கொடுக்கிறாருங்க. அந்த விசுவாசம் இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஹோலினஸ் அண்ட் பியட்டி. நம்முடைய தெய்வ பக்திக்கு, கடவுளுடைய உறவுக்கு, நம்முடைய பரிசுத்தத்துக்கு எல்லாமே அடித்தளம் என்பது விசுவாசம். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் மை ஹோலினஸ். அப்போ இந்த உன்னத கொடையின் முதல் குழந்தை என்னன்னா ஆவியில் ஜெபிப்பது. த ஃபர்ஸ்ட் சைல்ட் ஆஃப் ஹோலி ஃபெய்த் இஸ் பிரேயிங் இன் த ஸ்பிரிட். ஒரு அம்மா இருக்காங்க, குழந்தை பிறக்குது, 3 மாசம் ஆச்சு, பால் கொடுக்குறாங்க. த ஃபெய்த் த மதர், ஃபெய்த் இஸ் த மதர்னு வச்சுக்கங்களேன். ஃபெய்த் த மதர், சைல்ட் த பிரேயர். அப்போ ஃபெய்த் கேரிஸ். ஒரு அம்மா வந்து தான் கையில் வச்சுக்கிட்டு பால் கொடுக்குறாங்க.
ஃபெய்த், அம்மா தான் ஃபெய்த், கேரிஸ் த ப்ரேயர் இன் த ஹேண்ட். அப்போ அந்த ப்ரேயர் என்ன, ஃபெய்த் வந்து ப்ரொடியூசஸ் சைல்டு, அதுக்கு பேர் ப்ரேயர். விசுவாசம் இருந்தால் தான் அங்கே ஜபம், பரிசுத்தாவி ஜபங்கிறது உண்டாகும். அந்த பரிசுத்தாவி என்கிற அந்த குழந்தை என்ன செய்யுது, அம்மாவுடைய பிரஸ்ட்ல இருந்து, மார்பகத்துல இருந்து லைஃப் என்கிற நித்திய ஜீவனை, உண்மையான வாழ்க்கைய, விசுவாச வாழ்க்கைய, அற்புதமான வாழ்க்கையை உறிஞ்சி குடிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, prayers draws life from the breast of faith. அப்போ இதுதான் சீக்வன்ஸ். அப்போ நான் விசுவாசத்தை ஒழுங்கா எடிஃபை பண்ணனா, ஒரு விசுவாசத்தை ஒழுங்கா சரிப்படுத்த அது நல்ல ஒரு குழந்தை என்கிற ஜபத்தை பெற்றெடுக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், விசுவாசத்தை கொண்டு அற்புதமான வாழ்க்கை கட்டி எழுப்போம். இங்க எலியா முதல்ல விசுவாசத்தை கட்டி எழுப்புறாரு. என் கடவுள் செய்வாரு அப்படிங்கிற விசுவாசத்தை கட்டுறாரு. அந்த விசுவாசம் என்ன செய்யுது, பரிசுத்தாவியினால் ஜெபிக்க வைக்குது. அங்க ஆற்ற கட்டி, ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுளே என்று சொல்லி அற்புதமா ஜெபிக்க வைக்குது. அந்த கடவுள் மேல, அந்த கடவுளை நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஒரு அன்பு எந்த அளவுக்கு பற்றி எறியுதுன்னா, அந்த நெருப்பு வந்து அந்த மாட்டெல்லாம் எரிஞ்ச ஒரு பாடு 450 பாகால்களை கீசோன் ஓடையரையே அழிச்சிட்டு போய் அத்தனை பேரையும் வெட்டி கொண்டார் எலியா. எலியாவுக்கு மிகப்பெரிய செலவு வச்சிருக்காங்க. அங்க நாங்க போயிருந்தோம் ஹோலிலேண்ட் போகும்பொழுது. அன்பான சகோதர சகோதரி, கடவுள், அதாவது விசுவாசம், ஜெபம், கடவுள் மேல அன்பு மேலேந்து நெருப்பு கொண்டு வச்சுங்கிறாரு விவிலிய அறிஞர். Faith sees the Savior. விசுவாசம் பிதாவை பார்த்தாரு. அவர் விசுவாசத்தினால, ஜபத்தினால அந்த கடவுளை கீழே கொண்டு வந்தாரு. அன்பு நெருப்பை கொடுத்துச்சு அப்படிங்கிறார். Faith sees the Savior. Prayer follows him into the house, but love breaks the alabaster box of precious ointment and pours it on the head of Jesus அப்படிங்கிறாரு ஒரு விவிலிய அறிஞர். நமக்குள்ள அருமையான விசுவாசம் இருந்தா அது நல்ல ஆவிக்குள்ள ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை பெற்றெடுக்கும். அந்த ஜெபம் என்ன செய்யும், கடவுள் மேல அன்பை கொடுக்கும். அந்த அன்பு என்ன செய்யும், அந்த பாவி மகதல் மரியாள் அருமையான காஸ்ட்லி அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்து ஆண்டோட கால்லையும் உடம்புலையும் தடவினாங்க. அப்போ கூட யூதாஸ் வந்து கேட்பாரு, ஏன் இந்த காஸ்ட்லி பொருளை வேஸ்ட் பண்றேன்னு கேட்பாரு. ஆனால் அவளுடைய அன்பு அதை செஞ்சிச்சு. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியுள்ள ஜெப வாழ்க்கை வைக்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணும். அதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த் வேணும். அப்படி ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை எடிஃபை பண்ணிட்டோம்னா, ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா, அது நல்ல வல்லமையுள்ள ஜெபத்தை பெற்றெடுக்கும். அந்த நல்ல வல்லமையுள்ள ஜெபம் என்ன செய்யணும், ஒரு அற்புதமான வாழ்க்கை கட்டி அமைக்கும். யாரும் ஜெயம் கொள்ள முடியாதபடி பிசாச, இருள, எதிரிகளை, பாகால்களை அல்லது பொய் வாக்கினர்களை, எதிரிகளை, எந்த மாதிரி பொல்லாத எதிரிகளா இருந்தாலும் வெட்டி துண்டு துண்டா போட்டு விசுவாசத்தை, நீதி, அன்பை இந்த உலகத்துல நிலைநாட்டும். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே தங்கி தாபரிக்க ஏற்ற ஒரு இடமாய் நம்மை வைத்துக்கொண்டு அதே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆராதிப்பதுதான், ஜெபிப்பதுதான் ஒரு உண்மையான வழிபாடு என்று சொல்லி இந்த நாள் இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதை எப்படி எலியா தன்னுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் அளவுக்கு அப்படியாக ஒரு வாழ்க்கையே அவர் அப்படி ஜெபமாய் மாறி போயிருந்தது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிபாடுக்கும் டோட்டலா வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது கடவுளுக்கு எதிர் சாட்சியாகத்தான் நம்ம இருக்க முடியும். கடவுளுடைய இரக்கத்தை, ஐயோ அவர் இரக்கமுள்ளவர், அவர் வரத்து காலம் தாழ்த்துவார், 2ஆம் வருகை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்லை, அதெல்லாம் இரக்கம் மிகுந்தவர் என்று சொல்லி சொல்லி பாவத்திலேயே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னார். பிறருக்கு நன்மையே செய்யாம எனக்காகவே எல்லாவற்றையும் அபகரித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நான் ஒரு பொய்யான வழிபாடு செலுத்துகிறோம். அதில் அது வழிபாடே அல்ல, அதில் உண்மை இல்லை. அதனால்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 1-2 வார்த்தைகள் எவ்வாறு சொல்லுகின்றார், கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்க, உங்க சொந்த விருப்பத்துக்கு வாழாதீங்க, இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லுகின்றார். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீங்க, மற்றவங்க செய்யறபடி செய்யாதீங்க,
என்று சொல்லுகின்றார். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கற்றுத்தரப்படும் என்று சொல்லுகின்றார். இதுதாங்க ஒரு வழிபாடு, இதுதாங்க ஒரு ஜெபம். ஆகவே வாருங்கள், முழந்தாள் படியிட்டு உண்மையா நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவைகளை குறிச்சு இல்லை, என் வாழ்க்கை இறை வார்த்தைக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாய், அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய், நான் வழிபடுகிற தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய், அவரை போன்றதொரு வாழ்க்கையாய், தூய ஆவியானவர் எனக்குள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தங்கி தாபரித்து என்னை ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாடுவோம். வாருங்கள், உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உயிருள்ள திருப்பலியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என் உடலை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆன்மாவின் விருப்பங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழாமல் இறை வார்த்தைக்கு அப்படியே ஒத்து போகக்கூடிய உடலாய் என்னை மாற்றியருளும். என் மனது உம்மால் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையட்டும். இறை வார்த்தைக்கு அது பழக்கப்பட்டு அப்படியே வாழட்டும் சுவாமி. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். என் எண்ணங்கள், என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே. எனக்கென ஒரு சொந்த விருப்பம் வேண்டாப்பா, உங்க விருப்பம் போல என்னை வாழ்வியும் ஆண்டவரே. என்னுடைய சித்தத்தை முற்றிலுமாய் உமக்கு பணிய வைக்கிறேன் சுவாமி. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உமக்கே நான் சொந்தம், உம்மோடுதான் வாழ்வேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன்.
எல்லாம் சேர்ந்து சொல்வீங்களா? உமக்கே நான் சொந்தம், உம்மோடு நான் வாழ்வே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன். ஆமென். ஆண்டவரே, அப்பா உம்முடைய பலிபீடத்திலே அப்பா என்னை முற்றிலுமாய் பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதுவும் உயிருள்ள பலியா ஒப்பு கொடுக்கிறேன். என் விருப்பங்கள் சாகட்டும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய உடல் தேவைகள் இறந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திற்கு மரித்து உம்மிலே நான் பிழைத்திருக்கட்டும் சுவாமி. அப்பா என்னுடைய உள்ளார்ந்த வழிபாடாய் என் வாழ்க்கை மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. என் வாழ்வே ஒரு வழிபாடாய் மாறும்படி தேவ சித்தம் என்னில் நிறைவேறுவதாக எங்க அம்மா மாதாவோடு சேர்ந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின் படியே எங்களுக்கு ஆகட்டும். இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படியாக ஒரு மாற்றம் அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.